சுவாரஸ்யத்திற்கும் மேல் சுவாரஸ்யம் உன் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கின்றது என் தங்கமே. நீ மனம் ஏங்கிய அந்த நல்ல செய்தி இப்பொழுது உனக்கு கிடைக்கும் என்பதை இந்த முருகன் மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்லிக் கொள்கின்றேன். திருச்செந்தூரிலிருந்து நான் கொடுக்கும் வாக்காக இதை எடுத்துக்கொண்டு முழுமையாக நீ கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பது உறுதி. உன் மனம் வலிக்கின்ற இடத்தில் மருந்திட்டு அந்த ரணத்தை போக்க மீண்டும் சந்தோஷத்தை கொடுத்து மலர்ச்சி அடையதான் இப்பொழுது நான் வழி செய்திருக்கின்றேன். எங்கோ ஏனோ உன்னுடைய மனம் காயப்பட்டிருப்பதை கண்ட நான் அந்த காயம் மேலும் மேலும் அதிகமாகி உன் மனதை நிலைகுலைய வைத்து கொண்டிருக்கின்றது. காரணமே இல்லாமல் பல சங்கடங்களை உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க வேண்டிய நிலை இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருப்பதால் இத்தனை வேதனை உன் வாழ்க்கையில் திகழ்கின்றது. இந்த வேதனைகள் எதற்கு என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் இந்த வேதனைக்கு முக்கியமான காரணம் நீதான். நீ எடுத்த சில முடிவுகள் தான் இந்த வேதனைக்குள் உன்னை தள்ளிவிட்டிருக்கின்றது. நீயே அமைதியாக இருந்தாலும் உன்னை சீண்டி பார்த்து உன்னுடைய நிலையை மாற்றி சில முடிவுகளை தவறாக எடுக்க வைத்து உன்னை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இந்த முருகன் நான் உன்னுடைய சிந்தையை தெளிவுபடுத்தி உன் மனதில் எண்ணங்களை முழுவதுமாக நல்ல எண்ண ஓட்டங்களை கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவர ஒரு முடிவை இப்பொழுதே நீ எடுத்தாக வேண்டும். உன் மதிக்குள் இருந்து நான் அத்தனை இன்பத்தையும் உன் வாழ்விற்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நான் தரக்கூடிய அந்த ஞானம் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் முழுவதுமாக போக்கி வெற்றி பாதையில் உன்னை பயணம் செய்ய வைக்கும். நீ வைத்த வேண்டுதல் எவ்வளவு வலிமையை பெற்றிருக்கின்றது என்பது உனக்கு தெரியவில்லை. அத்தனை வேதனைகளோடு வைத்த வேண்டுதல் இப்பொழுது என் கண் முன்னால் மிளிர்கின்றது. அந்த வேண்டுதலில் இருந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கிவிட்டது. உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை எதிர்மறை சக்திகளும் அழிந்து விட்டது. உன்னை தேடி இனி வரப்போகின்ற நல்ல விஷயங்கள் ஏராளமானதாக இருக்கும். உன் உயிரோடு நான் நிறைந்து விட்டேன். உன்னுடைய ஜீவனோடு நான் கலந்திருக்கின்றேன். இதுவரை நீ எதையெல்லாம் இழந்தாய் என்று நினைத்தாயோ அது எதுவுமே வீண் கிடையாது. உன்னை விட்டு சென்ற விஷயங்களும் உன் வாழ்விற்கு நன்மையை தான் கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றது. உன்னுடைய உயிர் எதை தேடி அலைகின்றது, உன்னுடைய மனம் எதை ஏங்கி துடிக்கின்றது என்று தெரிந்த நான் அதில் இருந்த சிக்கல்களை அகற்றி அந்த துன்பத்தின் முடிவை கொண்டு வந்து இன்பத்தை இப்பொழுது அதில் சேர்த்து உன் கரத்திற்கு மாற்றிவிடதான் இப்பொழுது வந்தேன். என் முகத்தை பார்த்து நீ கேட்ட அந்த பல வேண்டுதல்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையை நோக்கி வரும் நேரம். நீ எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான இன்பம் உன் வாழ்க்கையில் இனி வரும். ஒரு நாட்கள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, எத்தனையோ வருடங்களாக கூட ஒரு விஷயத்திற்காக பொறுமையாக காத்திருக்கின்றாய். பொறுமையாக காத்திருந்து கிடைப்பதனுடைய அந்த மகிழ்ச்சி, அந்த வெற்றி என்பது உன் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதுமே உனக்கு நிலைத்து நிற்கும். எல்லையற்ற சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நீ கண்டே தீருவாய். நிம்மதியாக வாழலாம் என்று நினைக்கும் உனக்கு தான் நிம்மதியற்ற நிலை இப்பொழுது நிலவுகின்றது. என் வாக்கை கேட்ட இந்த கணம் முதல் உன் மனதிற்கு நிம்மதியும் உன் வாழ்விற்கு இனிமையும் வந்து சேரும். மனம் ஏங்கிய அந்த விருப்பம் இப்பொழுது நடக்கும், கிடைக்கும். நான் உன்னை கவனிக்கின்றேன், அருளை பொழிகின்றேன். நல்லது நடக்கும்.